நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.12 10th மேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் தேர்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள், ஏ பஸ் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர் அட் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீடு ஓகேங்களா. 90 கிலோமீட்டரில் தூரத்தை ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் அது வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஹேட் த ஸ்பீடு பீன் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் மோர் ஓகேங்களா. அப்போ ஸ்பீடை வந்து 15 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுனா இட் வுட் ஹாவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் த ஜேர்னி. அந்த டயத்தை ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுது, ரீச் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் ஓகேங்களா. ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படின்ட்டு. ஸோ இதே தான் நம்மளுக்கு இப்போ டயத்தை வச்சு தான் இந்த சம் இருக்குது. ஸோ டைம் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எழுதலாமா. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இது தான் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 கிலோமீட்டர் ஓகேங்களா. ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஸ்பீடு சொல்லலை. ஸோ பர்டிகுலர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு எக்ஸுன்னு நான் எடுக்கிறேன். எக்ஸு கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது ஸ்பீடாக எடுத்துருக்கிறேன். டிஸ்டன்ஸை வந்து 90 கிலோமீட்டர்னு எடுத்துருக்கிறேன். அப்போ டைம் வந்து என்ன ஆகும், 90 டிவைடட் பை எக்ஸு கரெக்டாக. ஸோ இது வந்து நார்மல் ஸ்பீடில் எழுதும்போது, அதே இது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸில் இருந்து எக்ஸு ப்ளஸ் 15 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைம் வந்து என்ன ஆகும், ஸோ இதே 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து எக்ஸு ப்ளஸ் 15 அப்படின்னு மாறுமா ஓகேங்களா. ஸோ அப்போ இது T1ன்னு வச்சுக்கிறேன், இது T2ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த டைம் எவ்வளவோ அதை விட இது ½ அன் ஹவர் முன்னாடியே ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ T1க்கும் T2க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸு 30 மினிட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் கொடுத்துருக்க கொஸ்டினில். நம்ம இந்த ஹிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதிட்டோம்னா நம்ம அதை தான் அடுத்தடுத்து செஞ்சிடலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், T1 வந்து என்னது 90 பை எக்ஸ், T2 என்னது மைனஸ் 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. எவ்வளோ மினிட்ஸு, 30 மினிட்ஸ் ஏர்லியர் ஓகேங்களா. இப்போ மினிட்ஸை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஹவர்ஸ் ஓகேங்களா. எல்லாமே ஹவர்ஸ் தான். ஸ்பீடுன்றது என்னதில் கொடுத்துருப்பாங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாமே ஹவர்ஸுன்றப்ப இந்த மினிட்ஸை நான் ஹவர்ஸாக மாற்றணும்னா 30 டிவைடட் பை 16 ஹவர்ஸ் அப்படின்னு போடலாம். கட் பண்ணால் 1/2 அப்படின்னு வரும். 1/2 ஹவர்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இதை எப்படி எழுதலாம், 1/2 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் இங்கேயே எழுதுகிறேன். 90 இது கீழே எக்ஸ், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 15. ஸோ ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ப்ளஸ் 15 இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் 90 இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா. கிராஸாக மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அப்போ கீழே என்ன பண்ணலாம், காமனாக எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 எழுதலாமா. இந்த சைடு என்ன இருக்குது, 1/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஃபுல்லாக உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 90 இன்ட்டு எக்ஸு 90x, 90 plus 5 450 minus 90x ஈக்குவல் டு இந்த டிவைடர் பை அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே கீழே இருக்குது இல்லையா, அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மேலே போயிடும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிராஸாக கொண்டு போயிடு. டிவைடர் பை 2ன்னு இருக்கும், இந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ இப்படி வருமா ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டெப்பை கட் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருக்கிறேன். உங்கள் வீடியோ உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது புரியலை அப்படின்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா அழகாக புரியும். ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கிறேன், எல்லாமே பக்கத்தில் தான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை கிராஸாக இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன், கொண்டு போய் அங்கே மல்டிபிள் பண்ணி எழுதுனது தான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் டிவைட் பை 2 இந்த சைடு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதில் 90x மைனஸ் 90x கேன்சல் ஆயிருமா. 2 × 45 எவ்வளோ வரும், சாரி இது வந்து என்னது 15ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 90 × 15. ஸோ 15ன்றப்ப எவ்வளோ வரும், 1350 வரும் ஓகேங்களா. 1350 ஏன்னா 90 × 15. ஸோ அதை கொஞ்சம் நாங்கள் அது டேரெக்டாக மல்டிபிள் பண்ணதுனால அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நீங்கள் செஞ்சுருங்க ஓகேங்களா. நான் வந்து வீடியோ வந்து டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 5 கிடையாது 15, நான் இங்கே 5 போட்டதுனால தான் தப்பு வந்துச்சு. பார்த்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க ஓகேங்களா. 90 × 15
1350 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 1350 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2700 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸோ அப்போ இதை ஃபுல்லாக அந்த சைடே கொண்டு போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 2700 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணால் தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இன்ட்டு 2700 அப்படின்றப்ப -2700 ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -2700 ஆட் பண்ணால் 15 அப்படின்றது எனக்கு கிடைக்கிது. அப்போ எந்த நம்பர்லாம் வரும் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே ஃபேக்டரைசேஷனுக்கு இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். 2700 சிந்தட்டிக் டிவிஷன் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபேக்டர் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் செட்டாக பிரிச்சிருப்பேன். 15 வர்ற மாதிரி 2 நம்பர் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணுறதுக்காக 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இது 60 வருது. அதாவது இந்த 3 இந்த 5 இந்த 2 அகைன் இந்த 2 இது 4 நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 60 வரும். ரிமைனிங் இருக்கிறது 3 3 சார் 9 9 5 சார் 45 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா 60 45 அப்படின்றது ஃபேக்டரு. ஆன்சர் மைனஸில் இருக்குது, பட் வந்து இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டு நம்பர் ப்ளஸ்ஸு, ஸ்மாலஸ்ட்டு நம்பர் மைனஸு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மெத்தடில் இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணினேன் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 60 எக்ஸு மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸு ஈக்குவல் டு இது தனித்தனியாக எடுத்து எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -60 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 45 அப்படின்றது 2 ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 2 ஆன்சர். நம்மளுக்கு எக்ஸுன்றது என்னது? ஸ்பீடு. ஸ்பீடு எப்போவுமே மைனஸில் போகுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஸ்பீடுன்றது 45. தட் ஃபார் த ஒரிஜினல் ஸ்பீடு எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஒரிஜினல் ஸ்பீடு இஸ் 45 km/h ஓகேங்களா. தைரியமாக ஹவர்னு போடலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து மினிட்ஸை ஹவருக்கு மாற்றிட்டோம். ஸோ வர்றது எல்லாமே 45 அப்படின்றதும் ஹவர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 4th சம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். எ கேர்ள் இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹர் சிஸ்டர் ஓகேங்களா. அவங்க சிஸ்டரை விட அவளோட ஏஜ் வந்து 2 மடங்கு அதிகம். சிஸ்டரோட ஏஜ் எக்ஸு இது 5ன்னா அவளோட கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 10ஆக இருக்கும் ஓகேங்களா. இது 5னா இது 10, இது 3னா இது 6. ஸோ அப்போ இதோட இது ட்வைஸ் தான். அப்போ இதோட ட்வைஸுக்கு ஈக்குவல் இது அப்படி தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 years hence, அதாவது ஹென்ஸ்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் வில் பி 375 ஓகேங்களா. ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ் வந்து 375. ஃபைண்ட் their ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஆன்சர் போவோம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். லெட் த சிஸ்டர் ஏஜ் ஓகேங்களா. எடுத்துனே சிஸ்டர் ஏஜ் தான் எடுத்துனேன். சிஸ்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸின்னு எடுத்துட்டா த கேர்ள் ஏஜ் வந்து இதோட ட்வைஸு ஓகேங்களா. அப்போ இதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் கேர்ளோட ஏஜ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? 5 years ஹன்ஸ். ஸோ 5 years ஆஃப்டர் 5 years அவங்களோட ஏஜ் வந்து இப்படி மாறிடுமா? கேர்ளோட ஏஜ் 2x + 5, சிஸ்டரோட ஏஜ் x + 5. ஸோ இதுதான் ஆஃப்டர் 5 years அவங்களோட ஏஜ். இதோட ப்ராடக்ட் ஓகேங்களா. ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் வில் பி எவ்வளவு? 375. ஸோ ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 2x 2x² எக்ஸ் இன்ட்டு 5 10x சரி 5x என்ன ஞாபகம் 5 இன்ட்டு 2x 10x 5 இன்ட்டு 5 25 ஈக்குவல் டு 375. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2x² ப்ளஸ் 15x ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 375. இந்த 375 அந்த சைடு வரும்போது 2x² ப்ளஸ் 15x மைனஸ் 375 வரும். அதுலேருந்து 25 போச்சுன்னா -350 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுல. ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை வச்சு தான் அடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுங்கள்? 2 இன்ட்டு -350 -700 மல்டிபிள் பண்ணால் -700 ஆட் பண்ணால் 15. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியான நம்பர் தான், ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை. இதை நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 2 இன்ட்டு
20 35 போடலாமா? என்ன 35ன்றது 70, அதான் நான் 70 மட்டும் தான் மைண்ட் பண்ணுறேன். 2 இன்ட்டு 35 70, அப்போ 20 இன்ட்டு 35 70, ஸோ 15 வரும். அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் மைனஸில் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ப்ளஸ்ஸு, மினிமம் நம்பர் வந்து மைனஸு. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? இதுக்கப்புறமா இருக்கக்கூடியது முன்னாடி 2 இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 கட் பண்ணால் 10, இது வந்து 35/2. ஸோ அப்போ இதை நான் அப்படியே எழுதுகிறேன். என்னன்னா எக்ஸு மைனஸ் 10/2, ஓகேங்களா? அடுத்தது எக்ஸு ப்ளஸ் 35/2 ஈக்குவல் டு 0, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி மாறும்? எக்ஸு மைனஸ் 10/2ன்றது 5 ஈக்குவல் டு 0, எக்ஸு ப்ளஸ் 35/2 ஈக்குவல் டு 0, ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பை அந்த சைடு வரும்போது ப்ளஸ் பைன்னு மாறும். எக்ஸு இந்த ப்ளஸ் 35/2 மைனஸ் 35/2 மாறும். ஸோ எக்ஸுன்றது ஏஜ். ஸோ ஏஜ் எப்போவுமே நெகட்டிவில் வராது, பாசிட்டிவில் மட்டும்தான் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றத நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்ட்டு. அப்போ சிஸ்டரோட ஏஜ் என்ன? எக்ஸுன்னா 5, இந்த கேர்ளோட ஏஜ் 2 இன்ட்டு எக்ஸுன்றப்ப 10. ஓகேங்களா? இந்த கேர்ளோட ஏஜ் 10, சிஸ்டரோட ஏஜ் 5. ஸோ இதை சென்டென்ஸாக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.